அடுத்த உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களுடைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியா அவர்கள் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். என்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. முதலில் குறிப்பாக நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்பாக பார்ப்போம். அந்த முருகல் நிலையினூடாக ஈரானும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று உறவுகளுக்கு கூறுவீர்களா? கடந்த வியாழக்கிழமை பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த பேச்சுக்களின் போது ஈரான் அமெரிக்கா கிட்டத்தட்ட 4 நிபந்தனைகளை விதித்திருந்தது. அதில் முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஈரான் தனது அணு ஆயுதங்களை அதாவது யுரேனியத்தை சுத்திகரிப்பு செய்வதை பூஜ்ஜியமாக்க வேண்டும். இதுவரையில் 60% கொடுத்திருந்தார்கள் என்ரிச்மெண்ட். பூஜ்ஜியமாக்க வேண்டும், இது முற்றாக கைவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே சமயம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அடுத்ததாக ஈரான் ஏவுகணைகள் ஒரு 200 கிலோமீட்டர் தூர வீச்சுக்குள் தான் வைத்திருக்க வேண்டும். இப்போது ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் 2500 கிலோமீட்டர் வரையிலும் செல்லும். ஆனால் அதனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருப்பதால கூறினார்கள் அந்த ஏவுகணைகளின் தூர வீச்சை குறைக்க வேண்டும். ஈரான் இது 2க்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அணு ஆயுதம் தயாரிப்பதை தாங்கள் கைவிடுவதாகவும் தங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை என்று சொல்லியும், யுரேனியம் தங்கள அமைதியான நோக்கங்களுக்காகத்தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்யப்படுவதாகவும், எரிசக்திகளுக்காகவும் மின்சாரத்துக்காகவும் தான் செய்யப்படுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். உடனடியாகவே அமெரிக்க அதிகாரிகள், அதாவது அதில் தலைமை தாங்கியவர் அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃபும் மற்றது ஏறியவர்களும் அதிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும், வெளியேறிய பிற்பாடு ஈரான் 12க்கும் மேற்பட்ட கப்பல்கள், எண்ணெய்களை கொண்டு செல்லும் கப்பல்கள், மற்றது 14க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், அதாவது நிறுவன அதிகாரிகள், ஈரான் அதிகாரிகள், மற்றது ஈரான் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா உடனடியாகவே தடையை விதித்திருக்கின்றது. அதற்கு பிறகு ஈரான் அபாஸ் அரக்ஷி கூறியிருந்தார், பேச்சுக்கள் ஏன் தோல்வியடைந்தது என்று சொல்லியும், தங்களை பொறுத்தவரையிலே மீண்டும் பேச்சுக்களை நடத்துவதற்கு தாங்கள் தயாராகத்தான் இருப்பதாகவும், ஆனால் தாங்கள் இறமையை அமெரிக்காவின் நலன்களுக்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அபாஸ் அரக்ஷி சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளின் வெளிவார அமைச்சர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருப்பதாகவும், அப்ப இந்த பேச்சுக்கள் முடிவடைந்த பிற்பாடு உடனடியாகவே அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்ற கருத்துக்கள் மேலோங்கி இருந்தன. அதுக்கு அமைவாக அமெரிக்காவின் உளவு விமானங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் வட்டமிட்டு சென்றதாகவும், புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், அதே சமயம் அமெரிக்கா தொடர்ச்சியாக சைப்ரஸுக்கு பிரித்தானியா தனது 6 F-35 ரக விமானங்களை அனுப்பி இருந்ததாகவும், அதாவது ஒரு தாக்குதல் ஒன்று ஆரம்பித்தால் சைப்ரஸில் இருந்து பிரித்தானியா இந்த தாக்குதலில் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்துக்களும் எழுந்திருந்தன. இருந்த போதும் இந்த பொலி மார்க்கெட் என்ற கிட்டத்தட்ட அது இந்த ஒவ்வொரு உலகில் நடைபெறுகின்ற சம்பவங்களையும் அது ப்ரெடிக்ட் பண்றது, அதில் பெட் பண்ணலாமாக, அதில் பெட் பண்ணவர்களில் 77% கூறியிருக்கிறார்கள் ஈரான் மீதான சண்டை இந்த மாதம் இடம்பெறாது என்ற ஒரு துணையில் தான் கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் தடைகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஈரானில் ஏற்கனவே அங்கே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. தடைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்றுதான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூட தகவல்கள் வருகின்றது. இது தொடர்பாக உண்மைதான். அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள் பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கு மனிதாபிமானமான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இல்லை. கிட்டத்தட்ட 300 காவல்துறையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாரும் ஆயுதம் தரித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதுக்கு நடந்துவிடக்கூடாது என்று கூறுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவரும் மொசாட் உறுப்பினர்கள்.
அதுதான் மேற்குலக ஆய்வாளர் ஒருவர் கூறியிருந்தார். அமெரிக்கா ஏன் இந்த தாக்குதலை பின்வாங்குகிறது என்று சொன்னால், தற்போதைய நிலையில், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த சண்டையில் இஸ்ரேலின் உளவாளிகள் தான் முதலில் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஈரானுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் குண்டுகள் வெடித்தன, தளபதிகள் கொல்லப்பட்டார்கள், விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள், எங்கிருந்து எவர் அடிக்கிறான் என்றது தெரியாத நிலை. ஆனால் அது இப்போது முறியடிக்கப்பட்டு விட்டது. பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், பெருமளவானவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். பட் நோர்வேயை தளமாக கொண்டு இயங்குகின்ற அமைப்புகள், அதாவது மேற்குலக அமைப்புகள் தான் இப்போது ஈரானில் இடம்பெற்ற சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நோர்வே அமைப்பு கூறுகிறது கிட்டத்தட்ட 6000 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 50,000 பேர் காவலில் தடுப்பு காவலில் இருப்பதாக கூறப்படுகிறது. சில அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவை சேர்ந்த அமைப்புகள் எல்லாம் அங்கு 20,000 பேர் இறந்தவர்கள், 30,000 பேர் இறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், அதாவது நாகேஷ் மஹமடி என்றவர் அவர் ஒரு பெண். அவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் 2023ஆம் ஆண்டு. அவர் யார் என்று சொன்னால், ஈரான் அரசு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக குரல் கொடுத்ததற்காக அமைதிக்கான நோபல் பரிசு. இப்ப நோபல் பரிசு இப்ப யாருக்கு கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பங்களாதேசத்துல பாத்தீங்கள் என்று சொன்னால் ஜூனிஸுக்கு நோபல் பரிசு என்றால் அவர் தான் ஆட்சியை கவுற்றவர். நோபல் பரிசு யாரும் பெற்றார்கள் என்றால் அவர்கள் தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார்கள் அல்லது ஆட்சியை கவுப்பார்கள். அந்த நோபல் பரிசு அதுதான் கூறியார்கள், ஒரு அமைதிக்காக உருவாக்கப்பட்டது. அப்ப உண்மையில் மேற்குலக பல குளோபல் சவுத் ஒன்றை கூறுகிறது, இந்த நோபல் பரிசு அமைப்பு தடை செய்யப்பட வேண்டியது உண்டு. ஏனென்று சொன்னால், அவர்கள் அங்கு பார்த்தா பங்களாதேசத்தில் ஆட்சியை கவுத்தவர்கள், இங்க பார்த்தா ஓகே பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவா என்று கூறப்படுகிறது. ஆனால் காசாவில் 1000 பெண்கள் கொல்லப்பட்டார்கள். சரி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல பெண்கள்லாம் ஏராளமானவர்கள். ஆனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருப்பவர்களுக்கே நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களே பலர் இருக்கிறார்கள். அந்த கொடுமையை செய்தவர் இது. அவ இந்த டிசம்பர் மாதம் அவருக்கு ஏற்கனவே 15 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது, ஈரான் இறையாண்மைக்கு எதிராக செயற்பட்டது. அதற்கு பிற்பாடும் அவர் தற்போது இந்த டிசம்பரில் இடம்பெற்ற போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியதற்காக மீண்டும் அவருக்கு 7.5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக மேற்குலக ஊடகங்கள் கூறுகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அவருக்கு இப்போது 53 வயது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 44 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் இதற்கு கூறுகிறது என்னென்று சொன்னால், போராட்டக்காரர்களை தூண்டுவது, தங்கள் நாட்டிற்கு எதிராக சதி செய்தது என்று ஈரான் கூறுகிறது. மேற்குலக ஊடகங்கள் கூறுகிறது, ஐயோ அவ பெண்கள் அடக்குமுறைக்கு எதிராக போராடியவா, அப்படியானவர்களை கூட தடை செய்கிறார்கள், அவாக்கு நாங்கள் நோபல் பரிசு கூட வழங்கியிருந்தோம் 2023ஆம் ஆண்டு என்று கூறுகிறார்கள் அவர்கள். இதுதான் அந்த நிலைமை. இப்போதும் அமெரிக்கா தாக்க முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், ஈரானால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கைதுகள், அங்கு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு படை நடவடிக்கைகள், அதாவது சர்ச் ஆபரேஷன் என்று சொல்லலாம். அதன் மூலம் பெருமளவான மொசாட் உளவாளிகள், அவர்களின் மறைவிடங்கள், அவர்களின் ஆயுதங்கள் அனைத்து கைப்பற்றப்பட்டதுதான் தற்போதைய இந்த நடவடிக்கையின் தொய்வுக்குரிய காரணமாக இருக்கு. பேச்சுவார்த்தை குழம்பி விட்டது என்று நீங்கள் கூறினீர்கள். எனக்கு உடனடியாக நீங்கள் அந்த விடயத்தை கூறும் பொழுது, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த பிரச்சனையின் பொழுது காசாவில் ஹமாஸோடு பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பொழுது எவ்வாறு அதை திருவுபடுத்தி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இழுத்தடித்து தலைவர்களை கொண்டார்கள், இப்பொழுது இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைமை ஈரானில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஈரானையும் காசாவையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு நிலைமை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல, அப்படியான நிலைமைகளான் இருக்கின்றது. அவர்கள் பேச்சுக்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் தாக்குதல்களை நடத்துவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை, எந்த விதமான அனைத்துலக விதிகளையோ போர் விதிகளையோ அவர்கள் மதிப்பதும் இல்லை. அமெரிக்காவுடன்
போர் செய்வது ஆபத்து என்று சொன்னால் பேச்சு நடத்துவது பேராபத்தாகத்தான் முடியும். ஹமாசு அமைப்பு வந்து பல தலைவர்களை இழந்தது பேச்சுக்களின் போதுதான். கட்டார்ல உங்களுக்கு தெரியும், கட்டார்ல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியது, அதுக்கு பேச்சுக்கு தான் கூப்பிட்டு இருந்தார்கள். இவர்கள் கொடுத்த ஒரு பீஸ் ப்ரொபோசல் என்று சொல்லி தீர்வு திட்டத்தை கொடுத்தால் அது ஆபத்து என்று தெரியணும் உங்களுக்கு. அதை விவாதிப்பதற்காக அவர்கள் கட்டாருக்கு சென்றார்கள். அவர்கள் காசாவிலும் இருக்கவில்லை. அப்ப கட்டாரில போய் அடித்திருந்தார்கள். ஆனால் அது கூறி தவறிவிட்டது. அன்றிலிருந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த போரில் ஏற்பட்ட வெற்றிகள் ஒரு முடிவுக்கு வந்ததாகத்தான் இருக்கு, அந்த தாக்குதலின் ஃபெயிலியருக்கு பிறகு. இப்பவும் இந்த பேச்சுக்கள் என்று செல்லும் போது ஈரான் மிகவும் அவதானமாகத்தான் இருக்கிறது. நெத்தனியாகு வந்து இப்போது அமெரிக்காவுக்கு செல்கிறார். இந்த புதன்கிழமை 11ஆம் தேதி அமெரிக்காவுக்கு செல்கிறார், வெள்ளை மாளிகை. அவர் செல்வது வந்து இந்த போர் தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த போரை எவ்வாறாவது அமெரிக்காவை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி. அதைத்தான் கேட்க வந்தேன். இப்ப நீங்கள் நெட்டன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் என்று நீங்கள் ஆரம்பத்தில் கூறும்பொழுது இப்பொழுது பேச்சுவார்த்தை குழம்பி இருக்கின்ற நேரத்தில் ஏற்கனவே நான் உங்களிடம் கேட்டது போல் காசாவில் அப்படி ஹமாஸோவை பேச்சுவார்த்தைக்கு இழுத்து அவர்கள் பலம் வளர்க்க வைத்தார்களோ அவ்வாறான நிலைமை ஏற்படுத்தலாம் என்று தான் நான் யோசித்தேன். இப்ப நீங்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் இது என்ன செய்தியை கூறுகிறது? மேற்குலக ஊடகங்கள் இந்த தகவல்களின் அடிப்படையில் இப்ப ஜெருசலம் போஸ்ட் ஒன்றை கூறியிருக்கின்றது. அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நெத்தனியாகு ட்ரம்புடன் பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்க போகிறார்கள். அதாவது சிறப்பு பட நடவடிக்கை, அல்லது திடீரென்று ஒரு தாக்குதலை மேற்கொள்வது, அல்லது உள்ளூர் கலவரங்களை ஏற்படுத்துவது. இப்ப வெனிசுலாவில் கூட கப்பல்களை கொண்டு வைத்துவிட்டு நின்றார்கள். சும்மா போட்டுகளை, மீனவர்களின் படகுகளை சுடுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு நின்றார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் வேறையாக இருந்தது. திடீரென்று உள்ளே பூந்து தலைவரை தூக்கி கொண்டு சென்றார்கள். இப்ப அதே போன்ற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் டெல்டா சிறப்பு படை அணி வந்து அசர்பைசான்ல இறங்கி இருக்கிறார்கள். அதே சமயம் அசர்பைசான் வந்து உங்களுக்கு தெரியும், ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு தளத்தை கொடுத்தது, இஸ்ரேலுக்கு வான் பரப்பை திறந்து விட்டிருந்தது. இஸ்ரேலுக்கான பெருமளவான விநியோகங்களை அந்த நாடுதான் செய்யும். அதே போல வந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்திலும் வந்து சினூக் ரக சிறப்பு படை அணிக்க உலங்கு வானூர்திகள் தரித்து நிற்கின்ற சேட்டலைட் படங்களை சீனாவின் செய்மதி வந்து அம்பலப்படுத்தி இருந்தது. அங்கும் டெல்டா படையினர். அதே போல இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஆர்மேனியாவுக்கு வந்து அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் வந்திருக்கின்றார். அவர் வந்து கிட்டத்தட்ட அங்கு வந்து $9 பில்லியன் பெறுமதியான அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றதாக கூறப்படுகிறது. அங்கு இருக்கின்ற பக்கத்து நாடுகளை வந்து மெல்ல மெல்ல தங்களுக்குள் கொண்டு வருவதன் ஊடாக பல களமுனைகளை திறப்பதால் ஈரான் ஒரு மல்டி ஃப்ரண்ட் வார் என்று சொல்றது, எந்த பக்கத்தால யார் வருகிறார்கள் என்ற தெரியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. இருந்த போதும் அமெரிக்காவுக்கு இப்போது சவாலாக இருப்பது ஈரான் ஆயுத ஏவுகணைகளும் ஈரான் ஏவுகணைகள் தான் மிகவும் ஆபத்தாக இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்கா அந்த உடனடியான ஒரு தாக்குதலுக்கு அஞ்சுவதாக தெரிகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கியின் வெளிவார அமைச்சர் ஹெரன் ஃபைடர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் அந்த கடந்த வருடம் அந்த ஃபெடோ பகுதி, அமெரிக்காவின் ஈரான் ஃபெடோ பகுதியில வந்து இருக்கின்ற அணு ஆலைகளை, அதாவது அவர்கள் அணு சுத்திகரிப்பு என்ரிச்மெண்ட், யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஏரியா அல்லது அது ஃபியூவல் ராட்ஸை சேமிப்பது, அந்த இடங்கள் மீதான தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னர் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க் ரூபியோ வந்து தங்களுக்கு தொலைபேசியில் கூறியதாகவும் தாங்கள் இன்னும் சில நேரத்தில் ஈரானை தாக்க போகிறோம் என்று அதை தாங்கள் உடனடியாகவே ஈரானுக்கு சொன்னதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்போது கூட அவர்கள் ஈரானுக்கு சொல்லிவிட்டுத்தான் தாக்கியிருக்கிறார்கள். அப்ப அவர் வழியாக கூறுகிறார் இந்த நேர்காணலில், tell the Iranians that anything can happen in the next few hours என்று. அதற்கு பிறகு தாங்கள் அதை ஈரானுக்கு சொல்லலாம். அதே போலதான் ஈரான் திருப்பி தாக்கிய போதும் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அதை சொல்லி இருக்கிறது, உங்கள் அல் உதை தளத்தை நாங்கள் தாக்க போகிறோம் என்று தான் தாக்கியிருக்கிறார்கள். இப்ப இரண்டு தரப்பும் அந்த தாக்குதலின் போது ஒரு
இழப்புகளை குறைக்கின்ற நடவடிக்கைகளைத்தான் மேற்கொண்டிருந்தார்கள் என்னும்போது ஈரான் ஏவுகணை பலத்தை குறைப்பதற்கும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பலத்தை குறைப்பதற்கும் அமெரிக்கா அதாவது நேரடியாக பெரிய ஒரு மோதலை தொடங்குவதற்கு முன்னர் ஈரானை பலவீனப்படுத்தும் முயற்சிகளைத்தான் மேற்கொண்டு நீங்கள் கூறுகின்றது போல்தான் அவதானிகள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் நீங்கள் பார்த்தீர்கள் வெஸ்ட் பேங்கில் உள்ள பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இனி மிகவும் சுருக்கமாக இஸ்ரேல் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாஹு தொடர்பாக கூறும்பொழுது சிரியாவுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை விஸ்தரிப்பதற்கு தனியார் காணிகளை அபகரித்துக் கொண்டிருப்பதாக அந்த மக்களுக்கு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்திகள் கூறுகிறது. என்ன நடக்கின்றது? ஐக்கிய நாடுகள் சபை இல்லாமல் போய்விட்டது போல் இருக்க, இருந்தாலும் அவர்கள் ஏதோ இயங்குவது போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நாடும் இது தொடர்பாக எந்த ஒரு விதத்திலும் தங்களுடைய குரலை எழுப்பவில்லை. இது தொடர்பாக என்ன நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். சிரியாவில் அசாத்தின் அரசு வீழ்ச்சியடைந்த பிற்பாடு இஸ்ரேல் கிட்டத்தட்ட சிரியாவின் பெருமளவான பகுதிகளை தனதாக்கி கொண்டது. கோலன் குன்று பகுதியை கூட இஸ்ரேல் இப்போது தனது கட்டுப்பாட்டின் தான் வைத்திருக்கின்றது. அதுதான் முதலில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மிகவும் ஒரு உணர்திறன் மிக்க போர்க்கள பகுதியாக இருந்தது. தற்போது இருப்பவர் சிரியாவுக்கு சிரியாவின் தற்போதைய அதிபர் ஜொலானி இஸ்ரேலுக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்கின்றார். இஸ்ரேல் அங்கு எதையும் எப்படியும் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை. எனவேதான் சிரியாவின் ஊடாக ஈராக்கை கட்டுப்படுத்துவதன் ஊடாக ஈராக் சிரியா பகுதிகளில் இருக்கின்றவர்களை கொண்டு ஈரான் மீதான ஒரு உள்ளக மோதல்களை உருவாக்குவதற்கும் இஸ்ரேல் சிரியாவையும் ஈராக்கையும் பயன்படுத்த முற்பட்டு நிற்கின்றது. இப்ப அகண்ட இஸ்ரேல் என்று சொல்றது அந்த இஸ்ரேலை விஸ்தரிப்பதற்கான காசா பகுதியாக இருக்கலாம், மேற்கு கரையாக இருக்கலாம், சிரியாவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று அவர்கள் இப்போது நீங்கள் பார்க்கிற சோமாலிலாண்ட் வரையிலும் முன்னேறிவிட்டார்கள். அப்ப எல்லோரும் சொன்னார்கள் இஸ்ரேல் சோமாலிலாண்ட் வரையிலும் விஸ்தரிக்கப்பட போகிறதா என்றது. அதே போன்றதான் நில அபகரிப்புகள் இடம்பெறுகிறது. இலங்கையில இடம்பெறுகின்ற நில அபகரிப்புகள், இஸ்ரேல் மேற்கொள்ற நில அபகரிப்பு பல வேறுபாடுகளை நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும், அவர்களின் வாழ்விடத்தை அழிக்க வேண்டும். பொருளாதாரத்தை அவர்கள் சீரழித்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும் காசாவில் எவ்வாறு நடைபெற்றார்கள். ஒதுக்குமே இல்லை, எல்லோரும் கூடாரங்களில் தான் இருக்கிறார்கள். இப்போது அவர்களின் நிலத்தை அபகரிப்பது, இப்ப காசா பகுதியில் அரைவாசி பகுதி இஸ்ரேலிடம் தான் இருக்கின்றது. அதே போல இப்போது சிரியாவிலும் தங்கள் பகுதியை விஸ்தரிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நினைப்பார். மிகவும் சுருக்கமாக சீனா ரஷ்யாவுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? சீனாவும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கான ஈரானுக்கான உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற 48 மணி நேரத்துக்கு கூட ஈரான் போயிங் விமானம் மொஸ்கோவில் தரையிறங்கி இருக்கின்றது. அதே போல மொஸ்கோவில் இருந்து விமானங்கள் ஈரானில் தரையிறங்கி கொண்டு தான் இருக்கின்றன. அதே போல ஈரான் விமானங்கள், போயிங் விமானங்கள் சீனாவுக்கு பறந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக சீனா ஈரானை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதாவது ஈரானில் இருக்கின்ற மேற்குலக நாடுகளின் வலை அமைப்புகள், நெட்வொர்க்குகள், மற்றது கம்யூனிகேஷன் சிஸ்டங்கள், மற்றது சமூக வலைத்தளங்களை இல்லாது ஒழித்து அதற்கு பதிலாக சீனா தனது புதிய மென்பொருட்களை, சாஃப்ட்வேர்ஸை அங்கு இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல 24 மணி நேரமும் தமது செயற்கைக்கோள்களின் ஊடாக பக்கத்து நாடுகளில், இப்ப கட்டார்லயோ, யுஏஇலயோ, சவுதி அரேபியாவிலேயோ அல்லது ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியிலேயோ என்ன படை கட்டமைப்புகள் இடம்பெறுகின்றது, எத்தனை விமானங்கள் வருகின்றன, அமெரிக்கா என்னென்ன ஆயுதங்களை கொண்டு இறக்குகிறது என்ற படங்களை ஒவ்வொரு நாளும் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதை ஈரானுக்கான ஒரு உதவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் ஏவுகணைகளை மறுசீரமைப்பதிலும் கணிசமான பங்கை வழங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் இப்போது இன்டர்கன்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கிறது, கண்டம் விட்டு கண்டம் பாயிற விமான ஏவுகணைகளை. அதே சமயம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஈரான் பரிசோதனை செய்திருக்கின்றது.
இந்த நாடுகளின் உதவிகள் இல்லாமல் இதனை ஈரான் செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்ப ஈரானிடம் வான்படை இல்லை, வான்படை பெரிதாக இல்லை, சிறிய விமானங்கள் இருக்கின்றன, அதை ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவுதான் அதை கூறலாம். ஆனாலும் அவர்களிடம் இருக்கின்ற அவர்கள் நம்பி இருக்கின்றது ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானம். அந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் வளர்ந்ததுதான் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு சவாலாக இருக்கு. அது ஒரு விதத்தில் நல்ல ஒரு விடயம் தான். ஏனென்றால் விமானம் என்றால் தாக்கி அழித்து விடுவார்கள், ஏவுகணை என்றால் அவர்கள் தொடர்ந்தும் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நன்றி. பொறியியலாளர் அரசு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தை குழம்பி இருக்கின்ற நேரத்தில் தாக்குதல்கள் நடத்துவார்களா அல்லது தாமதமாக இந்த தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.